ஃபர்ஸ்ட் இந்த ஏபி கண்டுபிடிக்கிறீங்க. ஏபியோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏபி ஈக்குவல் என்ன வருது நீங்கள் 1 11 11 0 11 0 0 0 0 7 11 0 0 0 0 0 11. அப்போ இது மீனிங் சொல்லிட்டீங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து 11 இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கரெக்டுங்களா? 11 I. ஓகேங்களா? ஆமாங்க சார். சரி, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் யாரு? இந்த மேட்ரிக்ஸ் வந்து இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டா இருக்குதா இல்லையா? அதை மட்டும் செக் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணுடா. இப்போ 1 இருக்குதா? 1 இருக்குது. -2 இருக்குது, -2 இருக்குது. இஜெட் இல்லை 0. ஓகே, வெரி குட். அதே மாதிரி 2 இருக்குது, 2 இருக்குது. 1 1 3 3. அடுத்து இங்கே எக்ஸ் வந்து 0. ஓகே, 0 -2 -2. கோஎஃபிஷியன்ட் வந்து 1 1. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, given the equation ax equal to b ன்னு எழுதுனா இந்த b வேற இந்த b வேற. அதனால இந்த நோட்டேஷன் வந்து நான் c ன்னு மாத்திக்கிறேன். ஏன்னா இங்க ஆல்ரெடி ஒரு d கொடுத்தா இந்த நோட்டேஷன் வந்து நான் என்ன மாத்திக்கிறேன், c ன்னு மாத்திக்கிறேன். சரி, ஓகே சார். இப்போ அந்த a ஓட மேட்ரிக்ஸ் சொல்லு. a ஓட மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 2 -3 5 3 2 -4. சரி, நான் மாத்தி போடுறேன் நினைக்கிறேன். அவங்க சொல்லுமா? நான் மாத்தி போடுறேன். சொல்லுமா? 1 1 -2 வா? 1 -2 0 0 2 1 3 2 1 3. அடுத்தது 0 வா? -2 1. 0 -2 1. கரெக்டாமா? ஆமாங்க சார். x னா x y z. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன? 10 8 7. 10 8 7. ஆமாம் சார். 10 8 7. 10 8 7. ஓகே, இப்போ நம்மளோட ஒர்க்குக்கு வருவோம். இப்போ ஏபி ஈக்குவல் டு 11 I. அப்போ இதனோட மீனிங் என்ன? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/11 இன்ட்டு பின்னு எழுதலாமா? கரெக்டாக தப்பா? இதனாலே நீ சொன்ன ஃபார்முலா தான். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன? ஐ. அப்போ இந்த ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? பி இருக்குதா? இந்த ஏ இன்வர்ஸ் இருக்கிற இடத்துல பி இருக்குது. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ இந்த ஐ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 11 இருக்குது. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்போ என்ன? A inverse is equal to 1/11 b. கரெக்ட் சார். கரெக்ட் தான். அப்போ இது சி. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் இதுலேருந்து என்ன எழுதணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1/11 இன்ட்டு பி இன்ட்டு சின்னு எழுதலாமா? எழுதலாம் சார். கரெக்டாமா? ஏன்னா பி எடுத்துக்கு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிங்க. அப்போ 1/11 வந்து இருக்குது. அதனால தான் 1/11 போட்டுட்டேன். கரெக்டாமா? ஆமாம் சார். சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே சார். ஓகேங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ பியோட வேல்யூ உங்கள் கையில் இருக்கும். அப்போ சொல்லுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 1/11 இங்கே இருக்குது. கேபிட்டல் பி என்னோட வருது சொல்கிறாங்கன்னு 7. கையில் இருக்குதுல 7 2 -6 கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு. 7 2 -6 -2 1 -3 -4 2 5 இன்ட்டு C 10 8 7. ஆமாம் சார். இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுது. மல்டிப்ளை பண்ணி தருங்க. that is equal to 70 plus 16 minus 42 minus 20 plus 8 minus 41 minus 40 plus 16 plus 35 plus 35. ஆமாம் சார். சொல்கிறாங்க என்ன வருது? that is equal to 1/11 70 plus 44. 1/11 44. இது வந்து minus 20 plus 8 minus 12 minus 33
51 11 அது ஆமாம் சார். 11. அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? அப்படி 11 பண்ணு. 4, 4 ஒய் x equal to 4, y is equal to -3, z is equal to 11. எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ராப்ளம்? இல்லை சார். அப்போ நல்லா பார்த்துக்குங்க. நார்மலாக ஈக்குவேஷன் கேட்பாங்க. அதில் உங்களை மாற்றிக்க இது பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஏபி கேட்டு கூட கேட்கலாம். சரிங்களா? இது கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ மல்டிப்ளை ஓகே. பண்ணுறது நம்ம இம்பார்ட்டன் ஐடியா, இது மறந்துடுவீங்க. மல்டிப்ளை பண்ணுறது ஐடென்டிங்கிறது வந்து இந்த மாதிரி வரும். இது இப்போ ஓகே பண்ணிடுவீங்க. கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐடென்டி மேட்ரிக்ஸ் இப்போ 1 நீங்கள் சொன்ன மாதிரி 11 வந்துடும். அப்போ அந்த 1/11 இன்ட்டு இதுதான் வந்து நம்ம ஏ இன்வெர்ஸ் ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இதை மட்டும் நான் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. நம்ம அப்ளை பண்ணி போட்டலாம். சரியாம்மா? ஓகே சார். சரி டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 15 முடிச்சாச்சா, அந்த தியரிட்டிக்கல் கொஸ்டின் 1 2 இருக்கும்.